ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி ஒரு அரைச்சி விட்ட சாம்பாரும் அதுக்கு வந்து ஒரு வெண்டைக்காய் பக்கோடாவும் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. பீக்கங்காய் பொரியலும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வரமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பீஸ் தேங்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2, இது தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 20. முருங்கைக்காய் வந்து நான் வெட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது வெண்டைக்காய் வந்து பக்கோடாவுக்கு. பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 கிராமும், துவரம்பருப்பு ஒரு 100 கிராமும் எடுத்து மசித்து வச்சுருக்கேன் வேக வச்சு. இப்போ இதை மல்லி, ஜீரகம் எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வறுக்கிறதுக்கு, இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது, கருகிரும். இதை நல்லா நம்ம பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நம்ம எடுத்துருக்க அந்த ஒரு துண்டு தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும், நம்ம எல்லாம் வறுத்து முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சமாக ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அரைச்சி வைக்கிற சாம்பார். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. நம்ம அந்த தேங்காய் வந்து அந்த ஈரப்பசை போகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்து எல்லாம் ஆற வச்சு நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு பாருங்கள், நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி நான் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து குழம்பு நம்ம கூட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சாச்சு. வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கடுகு போட்டாச்சு. கடுகு, வெந்தயம், ஜீரகம் இப்போ 3 போட்டு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இப்போ வந்து நம்ம எடுத்துருக்க அந்த 20 போல் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் கூட நல்லதும் கூட. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் அதிகமாக சத்து இருக்குது. வெங்காயத்தை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நான் இது ஆப்பிள் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன், எந்த தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம். 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த முருங்கைக்காவை போட்டுக்கிறேன். எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காவை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ முருங்கைக்காவும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான நம்ம அந்த மசாலா தூளை போட்டுக்கலாம். ஏற்கனவே 2 வரமிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் இது ரொம்ப காரமாக இருக்கனால ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி கொஞ்சமாக 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த மசாலாவை அதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அந்த மசாலாவை அதில் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதங்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி, முருங்கைக்காய் வெந்து வரக்கு மட்டும் நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா குழம்பு கொதித்து அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு. பாருங்கள், பார்த்தாவே நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நல்லா கொதித்து வரும்போது முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா முருங்கைக்காய் வெந்ததும் நம்ம அடுத்தது நம்ம பருப்பு நம்ம மசித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக புளி இப்போ கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி. கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இப்போ நல்லா முருங்கைக்காவும் ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, புளி வந்து கொஞ்சமாக கொதிக்கட்டும். புளி ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் பருப்பு மசித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நான் போட்டுக்கிறேன். நல்லா மசித்து வச்சுக்கிறோம் பருப்பை. இப்போ அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம்.
போட்டு குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம பருப்பெல்லாம் போட்டு இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் சூப்பராக அரைச்சி வச்ச சாம்பார் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லித்தலையும் போட்டு இப்போ நம்ம குழம்ப இறக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வெண்டைக்காய் பக்கோடா தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா பொடியை கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு பண்ணுற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு, கடலை மாவு ஒரு 10 ஸ்பூன், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டு இப்போ நல்லா பிரட்டிக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே. இப்போ நான் வந்து சாம்பார் செஞ்சனால நான் பக்கோடா செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக நம்ம பிரட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பக்கோடாவுக்கு நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ பக்கோடா நல்லா வெந்து மொறுமொறுன்னு வெந்து வரும். இப்போ நான் எண்ணெயில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் வறுத்து ஒரு இது எடுத்தாச்சு. இப்போ திருப்பி நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்கல. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அருமையான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச சாம்பார், பீக்கங்காய் பொரியல், அவ்வளோதாங்க இந்த லஞ்ச் ரெசிபி நம்ம வீட்டில் இன்றைக்கி. நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நல்ல வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.